சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடந்த வருடம் ரிலீஸ் ஆகியிருந்த திரைப்படம் வேட்டையன் மற்றும் லால் சலாம். இந்த இரண்டு படங்களில் லால் சலாம் படம் சரியாக போகலை. என்னதான் ரஜினிகாந்தோட பொண்ணு எடுத்திருந்தாலும் இந்த படத்தில் ரஜினி கேமியோவை தான் நடிச்சிருந்தாரு. படத்தோட மேக்கிங் சரியில்லை, படத்தில் கதையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ரஜினி போர்ஷன்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு பில்டப் வேறு கொடுத்தாங்க. இதன் காரணமாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் OTTல கூட ரிலீஸ் ஆகலை. அதன் தொடர்ச்சியாக இந்த படம் லைக்காவுக்கு ஒரு மிக பெரும் அடியை கொடுத்தது. அதை தொடர்ந்து வேட்டையன் படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த வேட்டையன் படத்தை ஞானவேல் தான் எடுத்திருந்தாரு. மேலும் இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ரித்திகா சிங் போன்றவர் நடிச்சிருந்தாங்க. என்னதான் இந்த படம் சமூக அக்கறை உள்ள ஒரு படமாக எடுத்திருந்தாலும் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் எடுபடாமல் போயிடுச்சு. அதற்கு காரணம் இது ரஜினியோட படமாகவும் இல்லை மற்றும் சூப்பர் ஸ்டாரோட படமாகவும் இல்லை. அதனால தான் இந்த படம் ஓடலை என சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி லைக்காவுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்தது. அதன் தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் தங்க கடத்தலை மையமாக வச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தங்க கடத்தல்காரராக நடிச்சிருக்காராம். LCUல இந்த படம் வராதுன்றதுனால தனி யூனிவர்ஸாக இந்த படம் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது RCU கான்செப்ட் மாதிரி ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். கூலி படம் 2 பாகங்களாக உருவாகுது என சொல்லப்பட்டு வருது. முதல் பாகத்தை தான் இப்போ எடுத்துட்டு இருக்காரு. அந்த 2ஆம் பாகம் எப்போ ரிலீஸ் ஆகும் அதை சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். மேலும் 2ஆம் பாகம் இருக்கா என்றதே சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்காரு. கூடிய விரைவிலே அது முதல் பாகம் ரிலீஸ் ஆகும்போது அந்த சஸ்பென்ஸை உடைப்பாரு. மேலும் இந்த படத்தில் இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட்டும் சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்காராம். அது படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தில் போய் பாருங்க என லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய முதல் பாடல் இதை சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்க ரொம்பவே இளமையாக இருந்தார். அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. TRோட வாய்ஸில் பாட்டும் கேட்க நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் பாடல் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதை சிம்பு பாடுவார், தனுஷ் பாடுவார், இல்லை ரஜினி பாடுவார் என அடுத்தடுத்து அப்டேட்ஸை வச்சுட்டு தான் இருக்காங்க. இது மொத்தமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் கிடையாது, நம்ம சோஷியல் மீடியாவில் பரப்பி விடப்படுற அப்டேட். ஆனாலும் யார் தான் அந்த 2வது பாட்டில் பாடியிருக்காங்க அப்படின்றது இன்னுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணல. ஆனால் இந்த பாட்டை மார்ச் மாதத்தில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். கூடிய விரைவில் இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.